என் தங்கப்பிள்ளையே, பிரதோஷத்தினுடைய இந்த வியாழக்கிழமையின் வெற்றி விடியலில் மனமகிழ்ச்சியோடு உனக்கான மங்கள செய்தி கொண்டு உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இந்த நாளில் நீ வேண்டியது அத்தனையும் என்னிடத்திலிருந்து நீ மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். உனக்காக உன்னை தேடி இந்த வெற்றி விடியலில் உன் இல்லத்திற்கு வந்திருக்கின்ற இந்த வராகியானவள் நீ கேட்ட வாழ்க்கையை உன் கைகளுக்குள் நிச்சயமாக தருகின்றேன். என் பிள்ளையே, எந்த நேரத்திலும் எந்த ஒரு எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எப்படியாவது தன்னை வாழ வைக்கும் என்ற எண்ணத்தோடு என்னை தொட்டு நீ என்னிடத்திலிருந்து பெறுகின்ற வாக்கு ஒவ்வொன்றுமே உனக்கான எதிர்காலத்தை உன் கண் முன்னால் நிறுத்தும். ஒவ்வொரு விடியலும் நமக்கு வெற்றி விடியலாகத்தான் மாற வேண்டும் என்று ஆசைப்படுவதை விட ஏதும் கஷ்டங்கள் வராத ஒரு நிலையை இந்த விடியல் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற பிள்ளைகள் ஏராளம். ஏனென்றால் வாழ்க்கை ஒரு கஷ்டத்தை கொடுத்து விட்டது என்றால் அதிலிருந்து மீண்டு வர முடியாத ஒரு நிலை ஏற்படுகின்றது. என்ன நடக்கின்றது, ஏது நடக்கின்றது என்று தெரியாமல் அன்றைய பொழுதை கடந்து வருவதே கடினமான விஷயமாக மாறிவிடுகின்றது. எல்லா நாளும் உனக்கு வேதனைக்குரிய நாளாக இருந்திருக்கிறது என்று சொல்லி வருத்தப்பட்ட நீ எத்தனை நாட்கள் அதில் உனக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது என்று மறந்து விட்டாய். இனிமேல் நீ ஒவ்வொரு நாளையும் எண்ணத்தான் போகின்றாய். இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கின்றது, உனக்கு என்ன கிடைக்கின்றது என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். நான் இருந்து உன் வாழ்க்கையின் உன்னுடைய ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் உன் கைகளில் நிச்சயமாக கொடுத்து விடத்தான் போகின்றேன். வராகியை நம்பி நீ உன் வாழ்க்கையை ஒப்படைத்திருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது அம்மா உன்னை ஒருபொழுதும் கைவிட்டு விட மாட்டேன். உன்னோடு நான் உனக்கென தர நினைக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதனை நீ எந்த அளவிற்கு மனநிறைவோடு பெற்றுக்கொள்ளப் போகிறாய் என்பது நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு செயலிலும் இருக்கின்றது. என் பிள்ளையே, எந்த விஷயமாக இருந்தாலும் நல்லதொரு மனநிலையோடு நீ செய்ய ஆரம்பி. கஷ்டங்கள் வருகிறது, துன்பங்கள் வருகிறது, சோதனைகள் எனக்கு இருக்கிறது என்று சொல்லி எதையுமே விட்டுவிட நினைக்காதே. எல்லா வெற்றியும் உன்னை வந்து சேர நான் உடன் இருப்பேன் என்பது உனக்கு நினைவில் இருக்கட்டும். வராகியின் அன்பு என்றும் உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டு இந்த விடியலை நல்லபடியாக தொடங்குவதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை என் பிள்ளை மனதிற்குள் நினைத்துக்கொள். இன்று பிரதோஷ நாள். நந்தி பகவானை மனதார வணங்கிக்கொள். சிவபெருமானை எண்ணிக்கொள். தெய்வம் நமக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கும் என்பதனை மனதிற்குள் எண்ணம் கொண்டு நாம் எதை செய்தாலும் தெளிவாகவும் தேவையில்லாத சிந்தனைகளை நம் மனதிற்குள் இருந்து எடுத்தும் செய்வோம் என்ற நம்பிக்கை கொண்டு நீ செய்ய தொடங்கு. எதையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்யக்கூடாது. எந்த விஷயமாக இருந்தாலும் அதில் உனக்கு வெற்றி உண்டு என்பது முதலில் நினைவில் இருக்க வேண்டும். உன் வெற்றியை யாருக்கும் இங்கு தாரை வார்த்து கொடுப்பதற்காக நீ கஷ்டப்படவில்லை. உனக்கானதை நீ முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடும் நாம் ஒருவருக்கு உதவிகளை செய்ய நினைக்கிறோம் என்றால் அந்த உதவிகளை பெறுவதற்கு உண்மையில் அவர்கள் தகுதி உடையவர்கள்தானா என்பதனையும் தெரிந்து கொண்டுதான் நீ அந்த உதவிகளை அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்பதனை மனதில் தெளிவாக வைத்துக்கொள். உதவியை பெறுகிறவன்
உன்னுடைய உதவியை நினைத்து மனமகிழ்ச்சி அடைய வேண்டுமே தவிர உன்னை ஏமாளியாக ஒரு நாளும் நினைத்து விடக்கூடாது. அந்த நிலைக்கு ஒரு நாளும் நீ இருந்து விடாதே என்றுதான் உன் அம்மா உன்னிடத்தில் சொல்கின்றேன். என் பிள்ளையை இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்தையும் நோக்கி நான் பயணிக்க வைக்க எத்தனை முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறேன் என்பது எனக்கு நன்றாக தெரியும். அதை அனுபவிக்கின்ற உனக்கும் நன்றாக தெரியும். நீ எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியிலும் உனக்கு வெற்றி கிடைத்து கொண்டிருக்கிறது என்பதனை எக்காலத்திலும் மறக்காதே. அதனால் இப்பொழுது நீ செய்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் தெளிவான எண்ணத்தோடு நீ இருந்து கொண்டே இரு. இந்த நிலையும் நிரந்தரமில்லை என்று நினைப்பதை விட எந்த நிலையும் நமக்கானது அல்ல என்பதனை நீ புரிந்து கொள். வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும், சோதனைகள் வரும், நல்ல நேரம் என்ற ஒன்றும் வரும். அப்பொழுது நீ ஆசைப்பட்டது எல்லாம் உன்னுடைய முயற்சிக்கான பலனாக உன் கைகளில் இருக்கும். எதுவும் நடக்கவில்லையே, கிடைக்கவில்லையே என்று சொல்லி புலம்புவதை விட நடந்தது எல்லாம் நன்மைக்குத்தான் என்று எண்ணி நீ எல்லாவற்றையும் கடந்து சென்று கொண்டே இரு. உன்னுடைய பயணத்தை நிறைவு செய்து உன்னுடைய வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்க இந்த வராகி வந்திருக்கிறாள் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். என் பிள்ளையை யார் என்ன வார்த்தை சொன்னாலும் சட்டென்று மனம் சோர்ந்து விடாதே. ஏனென்றால் ஒரு சிலர் வேண்டும் என்றே உன் மனதை காயப்படுத்த வேண்டும் என்றே சில வார்த்தைகளை சொல்வார்கள். அதாவது நீ இப்பொழுது ஒரு நல்ல செயலை செய்து கொண்டிருக்கிறாய் என்றால், ஒரு வெற்றியை நோக்கிய பயணத்தில் இருக்கிறாய் என்றால் அதை நீ பெறக்கூடாது என்பதற்கு அவர்களால் முடிந்த அளவிற்கு எதையாவது செய்து கொண்டே இருப்பார்கள். உனக்கு நல்லது நடந்துவிடக்கூடாது என்றால் உன் மனதை காயப்படுத்தினால் போதுமல்லவா? அந்த காயத்தோடு நீ அடுத்தது எதையும் செய்ய முயற்சிகளை செய்ய மாட்டாய். அத்தோடு நின்று விடுவாய். நம் வாழ்க்கையில் இனி எதுவுமே இல்லை என்று இந்த வாழ்க்கையை முடித்து கொள்ள நினைத்து விடுவாய் அல்லவா? அப்படி ஒரு சூழ்நிலையை உன்னுடைய வாழ்க்கையில் உருவாக்கத்தான் இவர்கள் நினைக்கின்றார்கள் என்பதனை உணர்ந்து சொல்கின்ற வார்த்தைகளை எல்லாம் செவி கொடுத்து கேட்காமல் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற சந்தோஷத்தை மட்டும் எண்ணிக்கொண்டு நீ அடுத்தது என்ன என்கின்ற உன்னுடைய வெற்றியை நோக்கி பயணம் செய்து கொண்டிருந்தால் போதும். எல்லாமும் உனக்கு நல்லதாகவே நடக்கும். எல்லா விஷயங்களும் உன்னை வாழ வைத்துவிடும். உன்னுடைய வெற்றி நிச்சயமாக உன் கைகளுக்குள் வந்து சேரும். மனது எப்பொழுதுமே ஏதாவது ஒரு குழப்பத்தில் இருக்கும் பொழுது சட்டென்று என் பிள்ளை நீ அமைதியாகிவிடு. தேவையற்ற சிந்தனைகளை யோசிக்காமல், தேவையில்லாத விஷயங்களை நினைத்து வருந்தாமல் நீ ஒரு நிமிடம் யோசித்துவிட்டு அதன் பிறகு அந்த முடிவை எடு. உனக்குள்ளேயே குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் பொழுது நீ எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் அது மேலும் உன்னை குழப்பத்தான் செய்யும். அதனால் என் பிள்ளையே, தெளிவான முடிவுகள் தெளிவான விடையை உனக்கு கொடுக்கும் என்பதனை நினைவில் கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற எல்லா சந்தோஷங்களையும் பெற்றுக்கொள்ள நீ எப்பொழுதும் தெளிவாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாலே போதும். நான் ஆசைப்பட்டது போல என் பிள்ளையின் வாழ்க்கையும் நிச்சயமாக மாறிவிடும். வராகி சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்கும் என்பதனை நினைவில் கொள். நான் ஒரு நாளும் உன்னை கஷ்டப்படவோ வேதனைப்படவோ வைக்க வேண்டும் என்று நினைத்தது கிடையாது. நீ எண்ணியதை விட சிறப்பான வாழ்க்கையை உனக்கு கொடுக்கத்தான் நான் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். அத்தனை துன்பங்களும் உன்னை விட்டு பறந்தோடும். எதிர்பாராத விருப்பங்கள் உனக்கு நிச்சயமாக நிறைவேறும். நம்பிக்கையோடு இந்த பொழுதை நல்லபடியாக தொடங்கு. உன் வெற்றியை
நான் தருகிறேன். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.